சிக்ஸ்த்து டேர்ம் 1 இயல் 2 சிறகின் ஓசை உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். நுழைமுன் மனிதர்கள் தேடுவதற்கு வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள், சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போல பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. அதாவது மனிதர்களைப் போல பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்று நம்மளை விட அதிகமாக சுற்றியிருக்கும் பறவைகள். நாடுகள் அதுக்கும் போகாத நாடுகளே இல்லை, பறவைகள் போகாத நாடுகளே இல்லை, மலைகளும் இல்லை, நீர்நிலைகளும் இல்லை, எல்லா இடத்துக்குமே பறவைகள் போகக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நுழைமுன் அந்த பறவைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி பறவைகளும் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும் மனுஷங்களை போல். ஸோ பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடியது. பெருங்கடல்கள், மலைகள் இதெல்லாம் கடந்து தான் போயிட்டு வரும். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்றாங்க. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்றாங்க. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகள் தான் எப்பவுமே பெரும்பாலும் வலசை போகும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த 4 விஷயத்துக்காக தான் பறவைகள் இடம்பெயரும். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக கொண்டும் இடம்பெயரும்ன்றாங்க. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதுவும் ஒரு காரணம். இது ஒரு காரணம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம்னா புவியீர்ப்பு இசை. இது இதனாலேயும் பறவைகள் இடம்பெயர வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அது எந்த திசையிலிருந்து எந்த திசைனா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றது. பறவைகள் ஒரு வழி தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே போகும். சில பறவை இனங்கள் ஒரே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்பும். வந்த பாதையிலே போயிட்டு வந்த பாதையிலே வர்றது இருக்கும். இருவேறு பாதைகளையும் சூஸ் பண்ணி ஒரு பாதையில் போயிட்டு வேறு பாதையை சூஸ் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு பயணம் செய்யும்போது ரொம்ப சோர்வாக இருந்ததான இறை, ஓய்வு அதெல்லாம் எடுத்துட்டும் போவாங்க பறவைகள். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து செல்லக்கூடிய பறவைகளும் இருக்குது. வலசை போதலின் போது பறவையின் உடல் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னா, தலையில் சிறகுகள் முளைக்கும். இறகுகளின் நிறம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெயிலில் போகிறதுனால உடலில் கற்றையாக முடி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வளர வாய்ப்பு இருக்குது கற்றையாக போகும்போது. ஏன்னா பல வருஷங்களாக கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு அந்த உருமாற்றம் ரொம்ப இருக்கலாம். அவங்க வலசை போகும்போது ரொம்ப வெயிலில் அந்த மாதிரி போகும்போது இருக்கும் சான்ஸ் இருக்குது. அது அந்த உருமாற்றமே வேறு மாதிரி ஒரு உருமாற்றமாக இருக்கும் அந்த பறவைகள். இதில் பாக்ஸ் கொஷினில் பார்க்கலாம். கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. அதாவது சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவைன்னு சொல்கிறாங்க. அது ஃப்ரிகேட் பேர்டுன்றாங்க. தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையே இறங்காமல் பறக்கக்கூடிய பறவை கப்பல் பறவைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவாங்க. கடற்கொள்ளை பறவைன்னு சொல்கிறாங்க. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது அந்த இலக்கியங்களையும் கூறியிருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருது. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு தமிழகத்துக்கு வர்றது இலக்கியங்களையும் கூறியிருக்கு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் பாடல் எழுதியிருக்கார். நாராய் செங்கால் நாராய். ஸோ அந்த பாடலில் தென்திசை குமரி ஆடி தென்திசையிலேருந்து குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், ஏகுவீர்னா வருவாங்க, ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாடலில். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், வடதிசையிலேருந்து தென் திசைக்கு வரக்கூடியது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த செய்தியை நம்மளோட தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஐரோப்பாவில் தமிழகத்திற்கு சிங்கள் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் கூறியிருக்காங்க. இப்போயும் தமிழகத்திற்கு சிங்கள் நாரைகள் வருவது. அப்போ ஐரோப்பாவிலிருந்து நம்மளோட தமிழகத்திற்கு வருவது இப்பயும் வருதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் குறிப்பிட்டிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக தமிழ்நாடு விளங்கியிருக்கு. வெளிநாட்டு பறவைக்கும் தமிழ்நாடு தான் புகலிடமாக இருக்குது பறவைகளுக்கு. தற்போது அழிந்து வரும் பறவை இனம் என்னன்னா சிட்டுக்குருவி இனம் தான் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி ஆண்குருவி பெண்குருவி நம்ம அடையாளம் காணும்போது, ஆண்குருவினா தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. உடல் பகுதி அடற்பழுப்பு நிறமாக இருக்குன்றாங்க. இது ஆண்குருவிக்கானது. பெண் சிட்டுக்குருவி எப்படி இருக்குன்னா மக்கிய பழுப்பு நிறத்தை கொண்டு இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழக்கூடிய பறவை இனம்னு சொல்கிறாங்க. கூடு கட்டும் காலங்களில் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குமா.
கூடு கட்டி முடித்த பிறகு தான் அந்த சத்தத்தை விடும். ஸோ அடுத்தது வந்து 3 முதல் 6 முட்டைகள் வரை இடக்கூடியது சிட்டுக்குருவிகள். 3 முதல் 6 வரை 14 நாள்கள் வந்து அடை காக்கும். 3 முதல் 6 முட்டைகளிடும் 14 நாள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வந்து வெளியே வரும்ன்றாங்க. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் வந்து சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன சொல்லுவாங்க. துருவ பகுதிகளில் வாழாது, நம்ம மனுஷ சைடு தான் வந்து சிட்டுக்குருவிகள் வாழுன்றாங்க. இந்தியாவில் முழுவதும் சிட்டுக்குருவிகளை நம்மளால் பார்க்க முடியும். இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட அது வந்து வாழ்ந்துட்டுருக்கு. இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்ந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தானியங்கள், புழு பூச்சி, மலரரும்பு, இளந்தளிர்கள், தேன் இதெல்லாம் தான் சிட்டுக்குருவிகளுக்கு உணவாக இருக்கிறது. குஞ்சு என்னது? தானியம், புழு பூச்சி, மலரோட அரும்பு, இளந்தளிர்கள், தேன் இதெல்லாம் வந்து அதுக்கு உணவாக இருக்குது. சிட்டுக்குருவி வந்து குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிக்களி, அந்த குஞ்சு அவங்களோட குஞ்சு இருக்கும்ல சிட்டுக்குருவியோட குஞ்சுகளுக்கு, அதுக்கு வந்து புழு பூச்சிகளையே தான் வந்து கொடுக்கும். தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். ஸோ ஊட்டியும் விடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து அதோட உயிர் வாழும். அது வந்து உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது. வேகமாக பறக்கக்கூடிய, உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் வேகமாக பறக்கக்கூடியது. அதாவது என்ன சொல்லுவாங்க, சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லுவாங்கள்ல, விரைவாக ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு. ஸோ அந்த மாதிரி பழமொழி. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணம் என்னென்னா, விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகள், இயற்கை உரத்தை பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது இந்த புழு பூச்சிகள் வந்து கிடைக்காது சிட்டுக்குருவிங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உணவு இல்லைன்னும் போது ஸோ அழிஞ்சிட்டு தான் வரும். நவீன கட்டடங்கள், கருவிகள் ஏற்ற வகையாக இல்லை. நவீன கட்டடங்கள் அந்த இருந்தாலுமே அங்கே கூடு கட்டுறதுக்கான இடம் அங்கே ஏற்றையாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அதாவது தாவர வேலிகள் வந்து முன்னாடியே இருந்துச்சு, இப்போ வந்து செயற்கையான வேலிகள் தான் அமைக்கப்பட்டிருது. அதுவும் அவங்களுக்கு வாழறதுக்கு அந்த இடத்துலையும் வாழ முடியாதுல்ல. ஸோ சிட்டுக்குருவிகள், புதர் செடிகளும் இப்போ வந்து இல்லை. அவங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு, உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் எல்லா பறவைகளும் வந்து சிட்டுக்குருவிகளுடன் வந்து போட்டியிடுகின்றனவா. அடுத்தது வந்து பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியது வந்து ஆலமரம், அரச மரம், அவரை, புடலை, கொடிகள் இதெல்லாம் வந்து வளர்க்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் தாவரங்கள், மண்ணுக்கு ஏற்ற தாவரங்களில் வளர்க்கணும். அதுக்கப்புறம் தோட்டம், வயல்வெளி இதெல்லாம் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் போடாமல் தவிர்க்கணும். தோட்டம், வயல்வெளிலாம் வச்சுட்டு இருந்தால் செயற்கை உரம் போடுறத தவிர்க்கணும், பூச்சிக்கொல்லிலாம் போடுறத தவிர்க்கணும். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி. அதாவது அவங்க சமைப்பதற்காக பாரதியோட மனைவி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அரிசியை. அந்த அரிசி எடுத்து குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் பாரதியார். ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பறவைகளுக்கு. இந்தியாவின் வந்து பறவை மனிதர் அப்படின்றது சொல்கிறது வந்து சலீம் அலி அவர்கள், டாக்டர் சலீம் அலி அவர்கள். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி வந்து சலீம் அலி அவர்கள் தான், டாக்டர் சலீம் அலி. வாழ்நாள் முழுவதும் பறவைகளை ஆராய்ச்சி செய்வதில், படம் பிடிப்பதில் வந்து தன்னோட நேரத்தை செலவிட்டிருக்காரு. இந்தியாவின் பறவை மனிதர்னு இவருக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இவர் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்ற மாதிரி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு வச்சுருக்காரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு ஒரு பெயர் வச்சுருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி கூறியிருக்காரு. ஸோ இது உண்மைதான். இது ஆர்டிகாலா அப்படின்றது வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை. 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை ஆர்டிகாலா உலகிலேயே. ஸோ பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்த்தினாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தட்பவெப்பம்னா தட்பம் கூட்டல் வெப்பம், வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், தரைக்கு இறங்கும், தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவின் வாழ முடியாத பகுதி துருவ பகுதியில் வாழாது, மனுஷங்க இருக்கிற பகுதியில் தான் வாழும். மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை வந்து ஆர்டிகலா. நெடுந்தொலைவு உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை 22,000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய பறவை. ஸோ பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் வந்து சக்தி முத்த புலவர். நம்ம தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பறவைகள் வலசை போதல் பற்றி. நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வரது ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது வலசை போதலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சக்தி முத்த புலவர். நாராய் செங்கல் நாராய்.
பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்ற பெயர். வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கத்துக்காகவும். ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். If you like my video, please subscribe my channel. Thank you for watching.